ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோயில்களே அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு அதிசயமான கோவிலை பற்றி சொல்லணும். திருச்சியில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். அந்த நண்பர் என்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தார், இங்கே ஒரு கோயிலுக்கு போக வேண்டியிருக்கு, நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தார். நான் கொஞ்சம் வேலைகளில் இருந்ததுனால என்னால் போக முடியல. அவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறார், இது ரொம்ப அதிசயமான கோயில், நீ வந்து பாரு, நீ ஆச்சரியப்பட்டு போயிடுவேன் அப்படின்னாரு. என்ன இவ்வளோ சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் இப்போது சிறிது காலம் முன்னாடி நான் கிளம்பி போனேன். திருச்சியில் போய் அவரை அழைச்சிக்கிட்டு அந்த கோயிலுக்கு போனேன். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, பிள்ளையார்பட்டி கோயில் இருக்குது இல்லையா, அந்த பிள்ளையார்பட்டி கோயிலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டரில் தான் இருக்குது இந்த கோயில். பட்டமங்கலம்னு பேர். பட்டமங்கலத்தில் குரு பகவான் கோயில்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். இவர் போகிற வழியில் சொன்னார், இங்கே கார்த்திகை பெண்களுக்கு அஷ்டமா சித்தியை சிவன் உபதேசித்த இடம் இது, இந்த இடம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இடம் அப்படிலாம் சொல்லிட்டு வந்தார். என்னையே இவர் இந்த கோயிலுக்கு கூப்பிட்றாரு, அதுவும் விடாமல் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஒரு 3-4 மாதமாக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குழப்பம்தான். சரி போய் பார்ப்போம், கோயிலுக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் போகிறோம். அந்த கோயில் போய் பார்த்தா அது ஒரு பிரம்மாண்டம். அந்த கோயில் எப்படி இருக்குது அப்படின்னா, உள்ளே போகிற எல்லாருக்குமே இதை ரொம்ப எளிதாக உணர முடியும். அந்த கோயில் பெரிய ஒரு ஆலமரத்துக்கு அடியில் அந்த தட்சிணாமூர்த்தியை அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அந்த கோயில் ரொம்ப பழங்கால கோயிலாக இருக்குது. சரி, இந்த கோயிலில் வேறு என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறேன், என் நண்பர்கிட்ட. அவர் சொல்கிறாரு, இந்த கோயிலை வச்சு தான் நான் பல விஷயம் பல பேருக்கு நன்மை நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஒரு ஆச்சரியம். இவர் என்னுடைய நண்பராக இருந்தால் கூட இவரும் எங்கிட்ட ஜோதிடம் படித்தவர் தான், முறையாக படித்து சர்டிஃபிகேட் வாங்கினவர் தான். அப்போ இவர் எப்படி உபயோகப்படுத்துகிற இந்த கோயிலை அப்படின்னா, இந்த குரு பகவானை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். யாருக்கெல்லாம் குரு பலமாக இருக்கோ, யாருக்கெல்லாம் குரு செவ்வாய் வீட்டில் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் நான் இந்த கோயில் சொல்லி அனுப்பினேன் அப்படின்னார். செவ்வாய் வீட்டில் இருக்குதுன்னா எப்படி எடுக்கிற அப்படின்னா, இதில் மங்களம்னு பேர் வருது இல்லையா, இந்த மங்களத்தை நான் செவ்வாயை எடுத்துக்கிட்டேன். இங்கே குரு பகவான் கோயில்ன்றதுனால இது செவ்வாய்க்கும் குருவுக்கு உண்டான கோயிலாக நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாரு. எல்லாம் நீயே எடுத்துக்கிறது தானா, இது சொல்லி யாருக்காவது அனுப்பியிருக்கியா, நடந்திருக்கானா? அவர் போட்ட பட்டியலை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவருக்கு தெரிஞ்சவருடைய குழந்தைக்கு இந்த வீசிங்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வீசிங் ப்ராப்ளம் இருந்திருக்கு. பொதுவாக இந்த வீசிங்க்கு உண்டான கிரகங்களில் அதிமுக்கியமான கிரகங்களில் 2 இந்த செவ்வாயும் குருவும். இந்த குரு கோயிலுக்கு இந்த பிள்ளையை அழைச்சிட்டு போயிட்டு வாங்க, வீசிங் குறையும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்கிறாரு. அவங்க மாதம் ஒரு முறை இவங்க சொன்ன அதே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவங்க அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. கொஞ்ச நாளில் பார்த்தா அவ்வளோ நாள் வழக்கமாக பார்த்துட்டு இருந்த அந்த வைத்தியர் அவருக்கு ஏதோ இடமாற்றமோ இல்லை ஊர் மாற்றமோ ஏதோ ஆயிடுச்சு. அவர்கிட்ட இவங்க தொடரலை. புதுசாக ஒரு வைத்தியர் வந்திருக்கிறாரு. அந்த வைத்தியர் பேர் தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தி வைத்தியர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த பிள்ளைக்கு வைத்தியம் பார்த்துருக்கிறாரு. வைத்தியம் பார்த்தா கண்ட்ரோல் ஆகாத மாதிரி அந்த சளியும் மற்ற தொந்தரவுகளும், இந்த வீசிங்க்கு உண்டான தொந்தரவுகளும் மூச்சு முட்டலும் இருந்த அந்த குழந்தைக்கு அடுத்த ஒரு மாதத்துக்கெல்லாம் அந்த குழந்தை ரொம்ப நார்மல் பர்சனாக ஆகி அவன் பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்ருக்கான். சரி, இந்த பட்டமங்கலத்தை வெறும் செவ்வாயினை மட்டும் எடுத்துக்கிட்டியா, அப்போ குருவுக்கு என்ன வேலை, செவ்வாய்க்கு என்ன வேலை, வேறு என்ன கிரகம் இதில் உள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அவர் ஒரே வார்த்தையை தான் பிடிச்சிக்கிட்டாரு, ஆனால் அசையாமல் பிடிச்சிக்கிட்டாரு. இதில் இன்னொரு கிரகமும் உள்ளே வந்திருக்கு, ஆனால் அது அவர் எடுக்கலை, அவருக்கு அவசியமும் இல்லை. இதில் இன்னொருத்தருக்கு ரியல் எஸ்டேட் பண்ணுற ஒரு நபர், அவரும் ஒரு நடுவில் பெரிய ஒரு சிக்கலில் சிக்கிக்கிட்டார், பண பிரச்சனையில் சிக்கிக்கிட்டார். அவர் போட்ட பணமெல்லாம் ஒரு காலாவதியாக போகிற நேரமாகி போச்சு. அப்போ அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, நீங்கள் சார் பட்டமங்கலத்துக்கு போங்க அப்படின்ட்டார். எப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். அதே குருவும் செவ்வாயும் தான் தொடர்பில் இருந்துச்சு, குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் ரியல் எஸ்டேட்டும் இதில் வரும்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தல அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி, இவர் கொஞ்சம் கரெக்டான பாதையில் போகிறார் அப்படின்றத நான் எப்படி உறுதிப்படுத்துறது? நான் யாருக்காவது இந்த கோயிலை நான் பரிந்துரைக்கணும் இல்லையா, பரிந்துரைத்த பின்னால் இந்த கோயில் எப்படி வேலை செய்யுதுன்றதை நான் உணரணும். இவர் சொன்னது சரியான பாதை தான் அப்படின்னா கூட இவர் அந்த கோட்டை விட்ட அந்த ஒரு சின்ன அந்த ஒரு கிரகத்தையும் சேர்த்துக்கிட்டு இதற்குண்டான விஷயத்தையும் சேர்த்து அந்த கோயிலுக்கு யாருக்காவது பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, நான் ரிட்டன் போய் திருச்சி போயிருக்கும் போதே அவருடைய அலுவலகத்திலேயே என்ன பார்க்குறதுக்கு அவருடைய நண்பர் வந்திருந்தார். நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன்னு தெரிஞ்சு ஜாதகம் பார்க்கணும். ஜாதகத்தை பிரித்தா
அதுலேயும் குருவும் செவ்வாயும் அந்த ஒரு கிரகமும் இருந்தது. இவரை கூப்பிட்டு காமிச்சேன், இந்த பார் இதுதான் வந்து சரியான ஒரு அணுகுமுறை அப்படின்றத அவருக்கு சொல்லிவிட்டு, அவர் ஜாதகத்தில் அவருக்கு உகந்த கோவிலாக இதே கோவில் இருக்குது அப்படின்றத சொல்லி அடுத்த உடனே அவரை கிளம்பி போக சொன்னேன். இவர் போய் அந்த கோவிலில் நின்றுட்டு இருக்கும் பொழுதே, அந்த கோயில் தரிசனம் பண்ணி முடித்து வாசலில் வந்து உட்காந்துருக்கும் பொழுதே இவருக்கு வந்து ஒரு கால் வந்திருக்குது. அங்கே இருக்கும்போது அந்த ஃபோன் காலில் இவருடைய பிரச்சனை அங்கே உட்காந்துருக்கும் போதே தீர்ந்து போயிடுச்சுன்னு சொல்லி தகவல் ஃபோன் பண்ணி சந்தோஷமாக சொன்னார். நான் சென்னை வந்து சேர்ந்த உடனே அது பின்னாடி உடனே இவருடைய கால் வருது. சார் இது போல் நான் அந்த இடத்துல உட்காந்துருக்கும் பொழுதே எனக்கு இந்த ஃபோன் கால் வந்தது, அந்த ஃபோன் கால்லேயே என்னோடய பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி, இதை உங்கள் நண்பர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பரை தான் சொன்னேன். அப்போ என் நண்பர் என்னை கூப்பிட்டாரு, நீ அந்த 3வது கிரகம் எதுன்னு நீ சொல்லவே இல்லையே என்கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னார். இது கிரகம் மட்டும் இல்லை, அந்த ராசியும் சம்மந்தப்படணுன்ற விஷயத்த அவர்கிட்ட சொன்னேன். இதை ஏன் நம்ம அதை வெளியே சொல்ல வேண்டாம் இந்த 3வது கிரகத்தை அப்படின்னா, இந்த கிரகத்தையும் இந்த ராசியும் தவறாக ஹேண்டில் பண்ண வேணாம் யாரும் அப்படின்றதுக்காக தான் இது வெளிப்படையாக சொல்ல வேணாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தேன். இந்த கோயில் வேறு யாரெல்லாம் போகலாம், யாரெல்லாம் போனால் இந்த கோயிலில் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் ரியல் எஸ்டேட் என்ற ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா, அந்த ரியல் எஸ்டேட் உள்ள ஆட்கள் எல்லாரும் இந்த கோவிலுக்கு செல்லலாம். அதே போல் உங்களுக்கு வரவேண்டிய பணம் வராமல் நின்று இருந்தால் அந்த பணமும் இந்த கோவிலுக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு வரும். உங்களுடைய குழந்தைகள் சரியாக படிக்கலை அப்படின்னா இந்த குழந்தையோடைய படிப்பை அதிகரிக்கணும், இந்த பிள்ளை அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா நீங்களும் இந்த கோவிலுக்கு குழந்தையை அழைச்சிட்டு போகலாம். இது வியாழக்கிழமை அழைச்சிட்டு போகிறது ரொம்ப சிறப்பு. ஆனால் இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, இவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போய் வரும் பொழுது இந்த வீசிங்லேருந்து அவங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். இந்த குருவையும் செவ்வாயும் கொண்டு வேறு என்னெல்லாம் காரியங்கள் செய்யலாமோ, இதனுடைய காரகத்துவங்கள் என்னவோ இது எல்லாம் உங்களுக்கு இந்த ஸ்தலத்துக்கு போகும்போதே மிகச்சிறப்பாக அது நடக்குதுன்றத ரொம்ப அனுபவபூர்வமாக என்னுடைய மாணவரும் என்னுடைய நண்பருமான அவர் கரெக்டாக எனக்கு சொன்னார். அந்த கோயிலுக்கு நான் போனேன், அந்த கோயிலில் போய் பார்த்த அந்த பாக்கியமும் எனக்கு அவரால் கிடச்சிது. அவர் மூலமாகவே இன்னும் அவருடைய நண்பருக்கு நானும் ஒரு பிரச்சனையை முடிச்சு வச்சேன் அப்படின்றத நினச்சி இந்த கோயிலுடைய அற்புதத்தையும் இந்த பிரம்மாண்டத்தையும் அந்த இடத்துல நான் உணர்ந்தேன். இது போல் நிறைய கோவில்கள் இருக்குது, நிறைய அதிசயமான சம்பவங்கள் நம்மளை சுற்றி நிகழ்ந்துட்டுருக்கு. அது கோவிலாகவும் இருக்குது, பொருட்களாகவும் இருக்குது, இன்னும் சில சம்பவங்களாகவும் இருக்குது. இந்த சம்பவங்கள் கூட நமக்கு சில ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் உண்டு பண்ணுறக்கூடிய சமாச்சாரங்கள்லாம் உலகத்தில் நிறைய உண்டு. இது போல் விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.